சார் வணக்கம். சார் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்றதா இந்த டிஎன்பிசியில் பாலிட்டியில் கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின், மாநிலங்களில் பின்வருவற்றுள் துணை நீதிமன்றங்களில் கீழ் வருவதில்லைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நம்ம குற்றவியல் நீதிமன்றம், நுகர்வோர் நீதிமன்றங்கள், குடிமைய நீதிமன்றங்கள், வருவாய் நீதிமன்றங்கள், இந்த கன்சூமர் கோர்ட்ஸ் வந்து நம்ம துணை நீதிமன்றத்தின் கீழ் வருவதில்லை மாநிலங்களில் ஓகேங்களா. ஸோ மீது எல்லாமே கிரிமினல் கோர்ட்ஸ், சிவில் கோர்ட்ஸ், ரெவென்யூ கோர்ட்ஸ் எல்லாமே துணை நீதிமன்றத்தின் கீழ் வருது ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 9th ஷெட்யூல் 9வது அட்டவணை பற்றிய கீழ்காணும் வாக்கியங்கள் எது தவறானது எவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 9வது அட்டவணை நம்ம அரசியலமைப்பின் சாசனின் அசாதாரண அம்சமாகும் ஓகேங்களா. கண்டிப்பாக 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன ஓகேங்களா. அதுவும் சரிதான் ஓகேங்களா. அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புலனாய்வுக்கு உட்படாது என தெரிவிக்கப்படுகிறது. ஆமாம், இப்போ அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் இருக்கிறது எதுவுமே நீதி புலனாய்வுக்கு உட்படாது ஓகேங்களா. அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணை சட்டங்கள் நீதிபதிக்கு உட்படாது என்பது தவறு ஓகேங்களா. ஏன்னா அடிப்படை உரிமை மீறினால் நம்ம கண்டிப்பாக விதி 32 படி உச்சநீதிமன்றத்தையும் 224 உயர்நீதிமன்றத்தையும் நாடி அணுகலாம் ஓகேங்களா. ஸோ இந்த 9வது அட்டவணையில் நீதி புலனாய்வுக்கு உட்படாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்மளுடைய ரிசர்வேஷனையும் கூடயும் அன்றைய முதல்வர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 76வது சட்டத்திட்டம் 1994 9வது அட்டவணையில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. 2010ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட 1951 மக்கள் பிரதிநிதித்துவ குறித்த சட்டம் டேஸ் வாக்களிக்கும் உரிமை வழங்குகிறது அப்படின்னா வெளிநாட்டில் உள்ள இந்தியர்களுக்கு பாஸ்போர்ட் வைத்திருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட் ரைட்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. மக்கள் பிரதிநிதி சட்டம் வந்து பீப்புள் ரீப்ரசன்டேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1951, 52, அப்புறம் இன்னும் 2 வருஷம் 2004 நினைக்கிறேன் ஓகேங்களா. பார்த்துக்கோங்க, தெரியல. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ரீஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதா தீர்மானிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்பீக்கர் தான், சபாநாயகர் தான் நிதி மசோதாவா சாதாரண மசோதாவா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. விதி 110 என்பது பண மசோதா, 117 என்பது நிதி மசோதா ஓகேங்களா. ஒரு மசோதா வந்து சாதாரண மசோதாவா நிதி மசோதாவான்ட்டு ஓகேங்களா. அதுமாதிரி மக்களவையில் மட்டும்தான் அந்த நிதி மசோதா கொண்டு வர முடியும் ஓகேங்களா. மாநிலவையில் 14 நாட்கள் மட்டும் அதை வந்து அவங்க ஹோல்டு பண்ண முடியும் ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் 360 விதியானது எதை பற்றி குறிப்பிடுகிறதுனா எமர்ஜென்சி ஓகேங்களா. என்ன எமர்ஜென்சி? ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. அப்போ விதி 352 நேஷ்னல் எமர்ஜென்சி, விதி 356 ஸ்டேட் எமர்ஜென்சி, விதி 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஓகேங்களா. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எல்எம்சிங்கி குழு ஓகேங்களா. ஸோ பஞ்சாயத்து ராஜ் தேர்தலில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு ஜுடிஷியல் ட்ரிபுனல்ஸ் இருக்கணும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்எம் சிங் வந்து 1985 கொடுத்துருப்பார், பரிந்துரை செஞ்சுருப்பார் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பிகே துங்கான் குழு எதற்கு தொடர்புடையது ஓகேங்களா. ஆல்ரெடி இது கேட்டு இந்த கொஷின் சார் குரூப் 1Bயில் அசிஸ்டன்ட் கன்சல்டன்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின் இந்த துங்கான் குழு ஓகேங்களா. ஸோ அது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். பஞ்சாயத்து ராஜோட தொடர்புடைய குழுதானம் அதே நான் சொல்லிட்டேன். சரி, ஓகே. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒருவர் சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா எம் இதயதுல்லா. 1969ஆம் ஆண்டு இந்த மாதிரி ஒரு டைமில் அவர் பதவி வகித்தார். குடியரசுத் தலைவர் இல்லை, துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னா இந்தியாவின் உச்சநீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி தான் இந்த பதவி வகிப்பாங்க ஓகேங்களா. அது மாதிரி 1969 இதயதுல்லா அவர்கள் பதவி வகித்திருப்பார். தேஸ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசு செலவுகளுக்கு பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும். பொது கணக்குழு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படின்றவங்க தான் பாராளுமன்ற நிதிகளை ஆய்வு செய்வாங்க ஓகேங்களா. இந்திய பிரிவினை தொடர்பாக வகையில் எவை சரியானவை? பிரிவினை காங்கிரஸ் அங்கீகரித்தது ஓகே. மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை சட்டத்தை ஜூன் 2ஆம் தேதி 1940 வகுத்தார். 1947ஆம் ஆண்டு இச்சட்டம் சுதந்திர நாடுகளை உருவாக்க வழிவகை செய்தது ஓகேங்களா. அனைத்தும் சரி. ஆக்சுவலி ஜூன் 3 நினைக்கிறேன், ஆனால் ஜூன் 2 கொடுத்துருக்காங்க. மவுண்ட் பேட்டன் திட்டம் ஜூன் 3 1947 நினைக்கிறேன், ஆனால் அனைத்தும் சரி கொடுத்தாங்க, என்னன்னு தெரியல. பட் ஆனால் ஜூன் 3 எதுக்கு நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க சார். அப்படி பார்த்தா 1, 3 தான் சரி வரணும், பார்த்துக்கோங்க. 1954 ஜமீன்தார் ஒழிப்பு சட்டத்தின் விளைவியாது. நில சீர்திருத்தங்களில் வெற்றி. அதன் நடவடிக்கையில் நில பயன்பாடு செயல்திறனை மேம்படுத்தும். விவசாயிகள் நிலையை மேம்படுத்துகிறது. கொத்தகைக்காரர்கள் மற்றும் பங்குதாரர்களும் 60 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை பெற்றனர் ஓகேங்களா. ஸோ இந்த இடைத்தரகர்கள் இருக்காங்க, அவங்களை ஒழிக்கிறது தான் முக்கிய நோக்கமாகவே இந்த ஜமீன்தார் முறையை கொண்டு வந்தாங்க புரியுதா. குத்தகைக்காரர்களும் பங்குதாரர்களும் வந்து அதுதான் அதோட மெயின் கண்டென்ட் எங்கே ஓகேங்களா. அதுதான்
சரியானது. முக்கியமான விளைவு. இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்த வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அது அந்த பிரிவை அடையாளம் காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 16ல் 4. ஓகேங்களா. 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு. ஓகேங்களா. ஸோ அதில் 16(4) மட்டும்தான் அந்த பிரிவை சொல்லுது. ஓகேங்களா. அதுவும் குறிப்பாக ஓபிசிக்கு. ஓகேங்களா. ஜனகணமன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜனவரி 24, 1950 கடைசி கூட்டமும் ஜனவரி 1950 தான். அதே மாதிரி இந்த தேசிய கீதம் ஏற்றுக்கணும் ஜனவரி 1950 தான். ஓகேங்களா. நவம்பர் 26, 1949 நடைமுறைப்படுத்தப்பட்டது. சட்ட தினமாக கூட போனாங்க இந்திய அரசியலமைப்பு. ஓகேங்களா. அந்த தினத்தை அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? தேசிய அவசரம் என்பது குடியரசுத் தலைவர் ஆணையம். ஓகேங்களா. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி இருக்கும்போது பிரசிடென்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணனால தேசிய அவசரங்களை வந்து ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமைகளை. ஓகேங்களா. டாக்டர் பி. அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கிறது. ஆர்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. விதி 32. ஓகேங்களா. ஸோ விதி 32 படி உச்சநீதிமன்ற நாடி நீதி பேரான இது மேல்முறை செய்ய முடியும் இல்லைங்களா. அதனால தான் அது ஆர்ட் அண்ட் சோல் அப்படின்னு டாக்டர் பி. அம்பேத்கர் குறிப்பிட்டிருப்பார். மாநிலவின் தலைவராக செயல்படுவது யார்? துணை குடியரசுத் தலைவர். வைஸ் பிரசிடென்ட் தான் மாநில தலைவராக செயல்படும். அடுத்தது பின்வரும் குழுக்களை ஆணையத்தை மத்திய மாநில அரசுகளை பரிந்துரை செய்தன. அதை வந்து காலவரிசை பற்றி சொல்லியிருக்காங்க போல. ஓகேங்களா. எந்த குழு மத்திய மாநில அரசுகளை பரிந்துரை செய்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலயா குழு வந்து மத்திய மாநில குழுக்களை ஆராய்வு செஞ்சுருக்கும். அதாவது அது 2000 போடப்பட்டிருப்பாங்க அந்த குழு. ஓகேங்களா. சர்க்காரிய கமிஷன் கண்டிப்பாக மத்திய மாநில குழுப்படுத்திருக்கோம். ஓகேங்களா. 1983 போடப்பட்ட குழு. ஓகேங்களா. பூஞ்சி குழு 2005, இது மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துவதற்காக போடப்பட்ட குழு. ராஜமண்டல குழு நம்ம தமிழக அரசு 1969 அமைக்கப்பட்ட குழு. ஓகேங்களா. இதெல்லாம் மத்திய மாநில உருவாக வரைபட குழு. அதாவது வெங்கடாச்சலயா கமிட்டி தேசிய சீராய்வு ஆணையம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையத்தை தான் ஏற்படுத்தியிருக்கும். ஓகேங்களா. அவங்க மத்திய மாநில உறவுகளை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, அது தவறு. ஸோ கீழ்கணக்குகளில் ஒரு தவறான இதனை கண்டறிக. அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். அவை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன. ஓகே. அரசியல் மற்றொரு முகம் அழுத்த குழுக்கள்னு கூறலாம். ஓகே. பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதுடன் இணையதளங்களில் பரிமாற்றி வருகின்றன. ஆமாம். ஓகே. அரசின் கொள்கை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவலை அரசுக்கு அளித்து வருகின்றனர். ஓகேங்களா. ஸோ அழுத்த குழுக்கள் அப்படின்றது இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்றது வந்து நிறைய இடத்துல இருக்குது. அமெரிக்கா. ஓகேங்களா. நம்ம தமிழ்நாட்டிலே கூட இருக்குது அழுத்த குழுக்கள். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து அரசியல் கட்சிகளும் இணைந்து செயல்பட மாட்டாங்க. இவங்க வந்து தனியாக இருப்பாங்க. ஒரு சில கிரைம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதுதான் அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. இப்போ ஒரு சில அநீதி நடக்குது அப்படின்னா அதுக்காக இவங்க வந்து ஒரு கூட்டமாக சேர்ந்து ஓகே மாதர் சங்கஸ்லாம் சேர்ந்து இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சில சங்கங்கள் இதெல்லாம் இருக்காங்க. அவங்களாம் சேர்த்து அது அழுத்த குழுக்கள். இவங்களுக்கும் அரசியலுக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. ஒரு தவறு அப்படின்னா அதை கண்டிப்பாக குரல் கொடுப்பாங்க. அவங்க தான் அழுத்த குழுக்கள். ஓகேங்களா. ஸோ அரசியலுக்கு இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவது அரசியல் கட்சிகளுக்கு இவங்களுக்கு எதாவது சம்மந்தம் கிடையாது. அதுக்காக அரசாங்கம் என்ன தவறு செஞ்சாலையும் அதை தட்டி கேட்பாங்க. ஓகேங்களா. அது அரசியல் மற்றொரு முகம் அழுத்த குழுக்கள் என்ன சொல்லலாம். ஓகேங்களா. அரசியல் தான் தவறாக செஞ்சாலையும் அதை இவங்க தட்டுவாங்க. ஆனால் அரசியல் கட்சி கிடையாது, லைக் பார்ட்டி மாதிரி இவங்க கிடையாது. ஓகேங்களா. பின்வரும் காலவரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்துக. தோட்ட தொழிலாளர் சட்டம், இந்து விதவை மறுமண சட்டம், வரதட்சணை தடை சட்டம், அநாகரிகமாக சித்திரத்துக்கு எதிரான சட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்து விதவை மறுமண சட்டம் 1856 ஜூலை 26. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தோட்ட தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது 1951 தோட்ட தொழிலாளர்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வரதட்சணை தடை சட்டம் அப்படின்னா 1969. அநாகரிக சித்தத்துக்கு எதிரான சட்டம் 1997. ஓகேங்களா. இன்டீசன்ட் ரீப்ரசன்டேஷன் ஆக்ட். ஓகேங்களா. இது காலவரிசை பார்த்தீங்க. இந்த ஆக்ட் காலவரிசை பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் வரும். ஓகேங்களா. அடுத்த பொறுத்துக்க 1976 1976ஆம் ஆண்டு என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது அரசாங்கம் சட்டத்திலும் 1976, அதான் மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். அடுத்தது 2007 அப்படின்னா என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு 2007 மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 1950 இந்திய அரசியலமைப்பு கொண்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா.
அடுத்து 1948 ஐநா மனித உரிமை பிரகடனம். 1948 டிசம்பர் 10ஆம் தேதி மனித உரிமை பிரகடனத்தை செயல்படுத்திடுவாங்க ஐநா. ஓகேங்களா? ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனித உரிமைகளும் அழுத்தப்படுகிற இந்த அறிக்கை எழுதிய யார்? ஜான் கென்னடி. ஓகேங்களா? இது 9th புக்கில் இருக்கும் இந்த பாயிண்ட். ஓகேங்களா? கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குகிறது. 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்க வேண்டும். ஓகேங்களா? ரைட் டு எஜுகேஷன் 2002 86ஆம் சட்டத்தின் மூலம் இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எஜுகேஷனை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஒரு 3 ஆர்டிக்கல் 21 A 45 51 K. ஓகேங்களா? இதெல்லாமே கல்வி ரிலவெண்ட்டாக கொடுக்கக்கூடிய விதி. அதே மாதிரி 2002 86ஆம் சட்டத்தின் மூலம் தான் இந்த கல்விகளை ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க சார், வீடியோ வாட்சிங் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பார்ட் பார்ப்போம். ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா தான் கொஞ்சம் உங்களுக்கும் புரிதல் கிடைக்கும். ஃபுல்லாக ஒரே டைம் சொன்னால் ஒரு 1 hour வீடியோ போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் சலுப்பு ஏற்பட்டுரும் இல்லைங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் இந்த மாதிரி வீடியோ நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள். ஸோ பாலிட்டி படிச்சுட்டு நம்ம வீடியோ பாருங்கள், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சார். ஓகேங்களா? சரி சார், வீடியோ வாட்சிங் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.